டேய் ஆளுகளே இல்லாத ஏரியாவுக்கு தான் வந்திருக்கான். நான் சொல்றது நல்லா கவனமா கட்டுங்க. சரி. இந்த பார், இப்ப இருந்து இவனுக்கு நீதான் ஆத்தா, நீதான் அப்பன். சரிங்கண்ணே. இவன் மூத்த மகன். இப்ப நீ என்ன பண்ற? ஏதாச்சும் ஒரு மோட்டர் பைக் வர்றப்ப கரெக்டா வீலுக்கு நேரம் விழுந்து ஐயோ ஆத்தா அம்மான்னு கத்து. நான் வந்து காப்பாத்துற மாதிரி அவன்கிட்ட காசை கறந்துடுறேன். புரியுதா? இந்த பாரு, நல்லா நடிச்சாதான் கம்பெனில காசு வாங்க முடியும். இப்ப பாரு நடிப்பேன். ஓகே. டேய், உங்க வேலை என்ன தெரியுமா? சொல்லுங்க. என்ன நடந்தாலும் கிரவுட என்கிட்ட அண்ட விடாதீங்க. அது எனக்கு சேராது. ஐயோ, அவர் வர்றத பார்த்தா உண்மையிலே ஏத்துறாரு போல இருக்கு. நல்லா நடிக்கிறேன்லாம் வேற சொல்லிருக்க. முருகா, நீ தான் காப்பாத்தணும். ஏய், குறுக்க விழுந்து குறுக்கல் போறதுல போறா. போட வீட்டுக்கு ஆட்டைய போறது கால தேறது பாரு நம்ம கிட்டே. அம்மா, ஐயோ வலிக்குது. அம்மா, கால்ல வலிக்குது. அவன் தான் வளைஞ்சின்னு போன்னு சொல்லிட்டு போயிட்டான்ல. அப்புறம் இன்னும் அதுக்கு உதறிட்டு கிடக்குற. இந்த பாரு, டயர்ல போய் விழணும். தெரியுதா உனக்கு? போடா. சீக்கிரம் வாயா, சட்டு புட்டு வேலையை முடிச்சு கஞ்சியை குடிக்கணும். நீயா கரெக்டா மூதேவி வண்டி எங்க நிக்குது? இவன் எங்க விழுவுறான் பத்தியாடா? என்ன பையன் திடீர்னு குறுக்கால வந்து விழுவுறான்? ஒரு வேளை காக்கா வலிப்பா இருக்குமோ? வாங்க போய் சமாளிப்போம். ஆமாண்ணே, இவனை விட்டுட்டு வேற ஆள் கிடைக்காம போயிட்டாங்கன்னா அப்புறம் 3 பேர் நேத்து வெறுங்க தான் நக்கணும். வாங்கண்ணே. என்னாச்சு? என்னாச்சுமா? மோட்டர் பைக் என்ன நடக்குதுன்னே புரியலையே. எங்க கூட்டம் பண்ண போங்க. அட பாவி, அட பாவி, பச்சை பிள்ளை அநியாயமா அடிச்சு கொல்ல பாத்தியாடா? நான் ஏன் அடிச்சு கொல்ல பார்த்தேன்? பையன் ஓடி வரத பார்த்துட்டு 10 அடிக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்டேன். நீ அடிச்சு அடிக்கலாம் 10 அடி தாண்டி போய் விழுந்திருக்கான். ஏங்க சத்தியமா நான் அடிக்கலங்க. என்னடா அடிக்கலன்னு இருக்க? நீ அடிச்சல ஏர்ல பாஸ் ஆகி போய் விழுந்தத பார்த்து பதறி போய் தண்ணி ஓடியாறேன். பாவ ரத்தம் குட்டுதே. அந்த பிள்ளை புலப்பானா புளைக்கலையான்னு தெரியல எனக்கு. ரத்தமா? அதெல்லாம் வரவே இல்லையே. நாங்க தூர போய் அப்பா ஓபன் ஆகி மேல வந்து பீச்சிட்டு இருக்கின்ற. இங்க பாருங்க. என்னடா நீங்க ஏதோ ஃப்ராட் பண்ண பாக்குறீங்க. நான் ஒண்ணும் சாதாரண ஆள் இல்ல. யாரா நீ? யார் நீ? நகைக்கடைக்காரர் மகன். ஆஹா, நகைக்கடையே இங்க நிக்குதா? இவனை பசக்குன்னு அமுக்கணும்னா பல வருஷத்துக்கு வண்டி ஓட்டலாமடா பாண்டி. நகைக்கடைக்கார மாதிரி அடிச்சு தூக்க. நீ சேதாரமாயி போச்சு. மரியாதையா செய்கூலிய கொடு. செய்கூலிலாம் தர முடியாதுங்க. அப்ப எங்க கை காசு 20,000 ரூபாய் போட்டு செலவு பண்ண சொல்ற நீ? யோ, இதுக்கு 25,000 ரூபாய் செலவாகும் உனக்கு எப்படியா தெரியும்? 25,000 ரூபாய் பத்தாது, 45,000 ரூபாய் வேணும். பாத்தியா, நானாச்சு 20,000 கேட்டேன், இவன் 40,000 ரூபாய் அவனு கேக்குறான். ஏங்க நீங்க என்கிட்ட 25,000 ரூபாய் சொன்னது இவருக்கு எப்படிங்க தெரியும்? எல்லாம் சொல்லி அனுப்புறதாண்டா. யார் சொல்லி? டாக்டர் சொல்லி அனுப்புறாரு. ஒழுங்கா பீச கொடு. நான் அடிக்கவே இல்லங்கறேன். அடிக்கல நாங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டு அடிச்சு புடுங்க முடியும்டா. எவ்வளவு வச்சிருக்க நீங்க? 10,000 ரூபாய் வச்சிருக்கேன். ஐயோ, 10,000 ரூபாய் பத்தாதடா. யோ, நான் எப்ப அவன்ட்ட 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னேன்? தர மாட்டேன்னு வேற சொல்லுவியா நீ? இங்க பாரு, நானாச்சு ரொம்ப நல்லவன். இவங்க 2 பேரும் கொலகாரங்க. ஆமா, கொலகாரங்கன்னா பயந்துருவோமா? ஏமாடு இல்லன்னா அவங்க எடுத்துவாங்க. சூட்டாரு. சரி, இருக்கிறது 10,000. இன்னும் 15,000 வேணுமே. மிச்சம் 5,000 இல்ல. அப்ப செய்த கழட்டு. அப்பா திட்டுவாரு. இவங்க உன்னை வெட்டுவாங்க. எடுவாமா, கலந்து சீக்கிரம். இதோட நிறுத்திக்கணும். கடப்பக்கெல்லாம் வந்துட கூடாது. என்ன? அங்க வர மாட்டேன். நீ அடிக்கடிக்கிட்டு வரணும். எதுக்கு? அடுத்த தடவை வண்டி முன்னாடி விழுந்து எங்க நகை கடையை எழுதி வாங்குறதுக்கா? போடா. எது? போயா. அது போ. டேய், இவனை ஃபாலோ பண்ணுங்கடா. எந்தெந்த ரூட்ல போறானோ அங்கங்க ஆள் போடு. இவன்ட்ட ஈஸியா நகை கடையை எழுதி வாங்கிடலாம்டா. இவன் ஒருத்தன் போதும் வாங்க போவோம். இந்தாங்களா, ஆளுக்கு 50 ரூபா. கோணாரங்கள்ல போய் சாப்பிட்டுக்குங்க. 50 50 50 50. பிடிங்க, கம்பெனிக்கு 50. பட்டி தரேன். என்ன 50 ரூபாய் தரேன். நான் ஒரு கோயிலுக்குள்ள போய் வந்தேன்னா கொலுசு நகையோட வருவேன். சாவி இல்லாமலே பூட்டை திறந்து வீட்டையே முங்காம் போடுறவனா? நான்லாம் ஒரு நாளைக்கு 200 பாக்கெட்ல பிளேடு போறேனே. கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி உசுர கொடுத்து நடிச்சுக்கிறேன். கொய்யால 50 ரூபாய் கொடுக்குறேன். பாரு திருக்கோசு, அடுத்த வட்டில இந்த சில்லறைக்கெல்லாம் நாங்க நடிக்க மாட்டோம். அமௌண்ட் பெருசா இருந்தா தான் நடிப்போம். அப்ப வண்டியும் பெருசா இருக்கும். பரவாயில்லையா? என்ன வண்டி? ரயில்ல விழுக வண்டி.